இணைக்கணும் இல்லையா? இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கான கொஞ்சம் ஃபார்முலாஸ் இருந்தது, அதையும் பார்த்தோம். இதில் இந்த எல்லோ கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாக்ஸ் நீங்கள் வரைய தேவையில்லை. ஜஸ்ட் இந்த பிளாக் கலர் இருக்கிறத மட்டும் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா போதும். எல்லோ இருக்கிறது வரைய தேவையில்லை. ஸோ அதுக்கான ஃபார்முலாஸு இது எல்லாமே பார்த்தோம் இல்லையா? எவ்வளோ மின் தடையினுடைய மதிப்பு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதையெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி நல்லியல்பு அம்மீட்டர்னா எப்படி இருக்கணும், எவ்வளோ மின்தடையோடு இருக்கணுங்கிறதையும் பார்த்தோம். சுழி மின்தடையோடு இருக்கணும் இல்லையா? ஸோ இதெல்லாம் முக்கியமான ஒரு மதிப்பின் வினாக்கள் இதில் வரலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கேலனோமீட்டரை எப்படி வோல்ட் மீட்டராக மாற்றுவது. இதுக்கு முன்னாடி பார்த்தது அம்மீட்டர், இப்போ பார்க்க போகிறது வோல்ட் மீட்டர். இப்போ வோல்ட் மீட்டர்னா எதுக்கு பயன்படுது அப்படின்னா, இரண்டு புள்ளிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாட்டை அளவீடு செய்ய பயன்படக்கூடிய கருவிக்கு பேர் தான் என்ன பேர்? வோல்ட் மீட்டர். ஒரு சர்க்கியூட் இருக்குது அப்படின்னா பாருங்க, இது பேட்டரி கூட ஒரு பல்ப் இணைச்சிருக்கிறோம். இது ஒரு சர்க்கியூட்டு, ஒரு மின் சுற்று. இதில் இந்த மின்கலன் பிடிங்கிறத மின்கலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுக்கு இரண்டு நேர்மின் முனைக்கும் எதிர்மின் முனைக்கும் இடையே இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாட்டை அளக்கிறதுக்காக நம்ம பயன்படக்கூடிய கருவி தான் என்னது? வோல்ட் மீட்டர். சரி, இந்த வோல்ட் மீட்டரை நம்ம எப்படி கேலனோமீட்டர்லேருந்து உருவாக்குறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அப்போது ஒரு கேலனோமீட்டரை வோல்ட் மீட்டராக மாற்றணும் அப்படின்னா தொடர் இணைப்பாக உயர் மின்தடையை இணைக்கணும். இப்படி ஒரு கேலனோமீட்டரை வோல்ட் மீட்டராக மாற்றணும் அப்படின்னா உயர் மின் தடையை எப்படி இணைக்கணும்? தொடர் இணைப்பாக. இதுக்கு முன்னாடி அம்மீட்டரில் பார்க்கும்போது கேலனோமீட்டரை அம்மீட்டராக மாற்றணும் அப்படின்னா குறைந்த மின்தடையை பக்க இணைப்பில் இணைக்கணும் இல்லையா அப்படின்னு பார்த்தோம். இப்போ என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா, ஒரு கேலனோமீட்டரை வோல்ட் மீட்டராக மாற்றணும் அப்படின்னா உயர் மின்தடையை தொடர் இணைப்பில் இணைக்கணும். இப்படி இணைச்சோம்னா என்னவா மாறிடும்? கேலனோமீட்டர் வோல்ட் மீட்டராக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த நிமோனிக்ஸ் இந்த குறியீட்டை பயன்படுத்தலாம். அல்லது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா HRSGV. HRS அப்படின்னா என்ன அப்படின்னா ஹை ரெசிஸ்டன்ஸ். ஹச்னா ஹை, ஆர்னா ரெசிஸ்டன்ஸ், எஸ்னா சீரியஸ். சரியா? அப்போ உயர் மின் தடைய இப்படி ஹைனா உயர், ரெசிஸ்டன்ஸ்னா மின் தடை, சீரியஸ்னா தொடர் இணைப்பு. அப்போ HRSGV அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எளிதில் கேலனோமீட்டரை வோல்ட் மீட்டரை எப்படி மாற்றுறதுங்கிறத நீங்கள் மெமரி பண்ணிட முடியும். சரி, அப்போ எப்படி கேலனோமீட்டர் அம்மீட்டராக மாற்றுறதுன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை சொல்லி பாருங்க. HRSGV அப்படின்னு ஒரு இடத்துக்கு எழுதிக்கோங்க. அப்புறமா ஹச்சுக்கு பதிலாக ஹை, அதுக்கு ஆப்போசிட்டு லோ, ஆர் அப்படியே போட்டுக்கணும். சீரியஸ் அதுக்கு என்ன பண்ணணும்? பேரலல் கனெக்ஷன் அப்படிங்கிறதுனால LRPGA. அப்போது குறைந்த மின் தடையை பக்க இணைப்பில் இணைப்பதன் மூலமாக கேலனோமீட்டரை என்னவா மாற்ற முடியும்? அம்மீட்டராக மாற்றலாம்னு தெரிஞ்சுக்கலாம். சரியா? அடுத்தது பாருங்க, சர்க்கியூட் டயக்ராம். இதில் ரெட் கலர் இருக்கிறது இங்கே வரைய தேவையில்லை, அது ரிமூவ் பண்ண முடியல, ஆனால் அப்படியே இருக்கு. ஸோ இப்போ பாருங்க, ஒரு கேலனோமீட்டர் அது கூட ஒரு உயர் மின் தடையை நம்ம எப்படி இணைக்கிறோம்? இப்படி தொடர் இணைப்பில் இணைச்சிருக்கிறோம். ஸோ ஹை ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறனால RH போட்டிருக்காங்க. ஸோ ஏங்கிற இடத்துல இருந்து பிங்கிற இடத்துக்கு இது வழியாக ஒரு மின்னோட்டத்தை அனுப்புகிறோம். எவ்வளோ மின்னோட்டத்தை அனுப்புகிறோம் அப்படின்னா, கேலனோமீட்டரில் செல்லக்கூடிய மின்னோட்டம் அப்படிங்கும்போது ஐஜின்னு எடுத்துக்கிறோம். ஐஜிங்கிற அளவுக்கு மின்னோட்டமானது போகுது. இது இந்த கேலனோமீட்டரை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும்னா, ஐஜிங்கிற மின்னோட்டம் பாயும் போது இது முழு விளக்கத்தை காமிக்கணும். அதாவது இப்போ 0ல் இருந்து இது 5 ஆம்பியர் வரைக்கும் இருக்குது அப்படின்னா இது என்ன பண்ணணும்? ஐஜி மின்னோட்டம் பாயும் பொழுது 5 போயிருக்கணும். அப்போ தான் சரியான விளக்கத்தை சரியான அளவீட்டை கொடுக்க முடியும். சரியா? இந்த கேலனோமீட்டருக்கு எப்படி உயர் மின்தடைக்கு இந்த மின்தடைக்கு RH போட்டோமோ அதே மாதிரி கேலனோமீட்டருடைய மின்தடை என்ன மின்தடை? RG. சரியா? நம்ம ஐ அப்படிங்கிற அளவு மின்னோட்டம் பாயுது, அது கேலனோமீட்டர் முழு விளக்கத்தை கொடுக்குற அளவுக்கு நம்ம மின்தடை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்?
ஐஜிங்கிற அளவுக்கு மின்னோட்டத்தை உள்ள பாய வைக்கிறோம். அப்போ I ஈக்குவல் டு ஐஜி, உள்ள செல்லக்கூடிய மின்னோட்டம் எதுக்கு சமமாக இருக்கும்? கேலோமீட்டர் முழு விளக்கத்தை கொடுப்பதற்கு சமமாக இருக்கக்கூடிய மின்னோட்டம் நம்ம கொடுக்கணும். அப்போ I ஈக்குவல் டு ஐஜி. அப்போ பாருங்க, இதில் இருக்கு பாருங்க, I ஈக்குவல் டு ஐஜின்னு இருக்கா. ஐஜி ஈக்குவல் டு ஓம் விதிப்படி I ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? V பை ஆர். விங்கிறது என்ன? மின்னழுத்த வேறுபாடு. ஆறுங்கிறது மின் தடை. இதை பொறுத்த வரைக்கும் மொத்த மின் தடை அப்படின்னு எடுத்துக்கிறோம். மின்னழுத்த வேறுபாடு விங்கிற அளவுக்கு தான் இருக்கும். மொத்த மின்தடை அப்படிங்கும்போது பாருங்க, கேலோமீட்டருக்கு இருக்கக்கூடிய மின்தடை ஆர்ஜி, இந்த மின்தடைக்கு இருக்கக்கூடிய மின்தடை வந்து RH. ரெண்டு என்ன இணைப்புல இருக்குது? தொடர் இணைப்பு. அப்போ மொத்த மின்தடைய வோல்ட் மீட்டருடைய மின்தடைனால தான் ஆர்வின்னு கொடுத்துருக்காங்க. ஆர்வின் என்ன அர்த்தம்? வோல்ட் மீட்டருடைய மின்தடை ஈக்குவல் டு, ஸோ தொடர் இணைப்பில் இருந்தால் ரெண்டையும் நம்ம கூட்டிக்கணும். இது இங்கே ஃபர்ஸ்ட் லெசன்லேயே படிச்சிருப்பீங்க. அப்போ ஆர்ஜி கூட்டல் RH. ஸோ ஓம் விதிப்படி என்ன ஃபார்முலா? I ஈக்குவல் டு V பை ஆர். இங்கே கூட நீங்கள் போட்டுக்கலாம், வின்னு கூட போட்டுக்கலாம். வின்னு எடுத்துட்டிங்கன்னா அப்போது RVக்கு பதிலாக RG ப்ளஸ் RH. இந்த RHோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம். IG இன்ட்டு இந்த டேர்மை அப்படியே என்ன பண்ணுங்கன்னா கீழே இருக்கிறத இந்த பக்கம் கொண்டு வாங்க, இடது பக்கம். அப்போது RG கூட்டல் RH ஈக்குவல் டு V. அடுத்த ஸ்டெப் என்ன ஆயிரும்? IG RG கூட்டல் IG RH ஈக்குவல் டு V. RHோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா IG RH ஈக்குவல் டு V மைனஸ் IG RG. அப்போ RH ஈக்குவல் டு V மைனஸ் IG RG டிவைடட் பை என்ன வந்திருக்கும்? ஐஜின்னு வந்திருக்கும். அப்போ அப்படியே பிரித்து எழுதிக்க வேண்டியதான். V பை IG மைனஸ் IG RG பை ஐஜின்னு வந்திருக்கும். ஸோ IG கேன்சல் ஆச்சுனாக்க இந்த டேர்ம் வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா RH ஈக்குவல் டு V பை IG மைனஸ் RG அப்படிங்கிற அளவுக்கு மின்தடையை நம்ம இணைக்கணும். சரியா? ஸோ நமக்கு பாருங்க, இந்த டேர்மில் நம்ம டெலிட் பண்ணிடலாம். இப்போ இந்த டேர்மில் பாருங்க, IG இஸ் ப்ரொபோர்ஷனல் டு V. ஏன் அப்படின்னா 1 பை RG கூட்டல் RH ஈக்குவல் டு மாறிலி. சரியா? அப்போ என்ன அர்த்தத்துக்கு? கேலோமீட்டர்ல ஏற்படக்கூடிய விளக்கம் தட் இஸ் V மின்னோட்டத்துக்கு எப்படி இருக்குது? நேர் தகவல் இருக்கிறது. ஐஜிக்கு எப்படி இருக்குது? நேர் தகவல் இருக்குது. அப்போ மின்னோட்டம் IG அதிகரிக்க அதிகரிக்க மின்னழுத்த வேறுபாடு என்னட்டே போகும்? அதிகரிச்சுட்டே போகும் டைரக்ட் ப்ரொபோர்ஷனில். அப்போ விலகல் என்னட்டே போகும்? அதிகரிச்சுட்டே போகும். சரியா? அதே மாதிரி வோல்ட் மீட்டருடைய மின்தடை எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்கும். அதனால இந்த வோல்ட் மீட்டர் வந்து மின் சுற்றிலிருந்து குறைந்த மின்னோட்டத்தை எடுத்துக்கிட்டு இயங்கும். அதனால் நமக்கு எந்த விதமான பாதிப்பும் நமக்கு வராது. அதே சமயத்தில் ஒரு நல்லியல்புனாக்க கற்பனையான இப்படி இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வோல்ட் மீட்டர் எப்படி இருக்கணும்னா ஒரு முடிவிலா மின்தடையை பெற்றிருக்கணும். இதுக்கு முன்னாடி அம்மீட்டரில் பார்க்கும்போது அம்மீட்டரில் இது என்னன்னு பார்த்தோம்? சுழின்னு பார்த்தோம். வோல்ட் மீட்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டு முடிவிலா மின்தடையை பெற்றிருக்கணும். இது வோல்ட் மீட்டர். சரி, இதில் சில முக்கிய குறிப்புகள், இதெல்லாம் எக்ஸாமுக்கு எழுதணுன்ற அவசியம் கிடையாது. இதில் ஒரு மதிப்பு வினாவில் கேட்கலாம். வோல்ட் மீட்டருடைய மின்தடை அதிகமாக இருக்குது. அப்போ எங்கே நம்ம வந்து எந்த பகுதியினுடைய மின்னழுத்த வேறுபாட்டை கண்டுபிடிக்கணுமோ அதில் பக்க இணைப்பாக தான் நம்ம இணைக்கணும். அம்மீட்டர் இணைக்கும் போது தொடர் இணைப்பு, வோல்ட் மீட்டர் இணைக்கும் போது பக்க இணைப்பு. இதுக்கு முன்னாடி பார்த்தது தான். இதனுடைய மின்தடை வந்து முடிவில்லா மின்தடை. இதனுடைய மின்தடையினுடைய மதிப்புக்கான ஃபார்முலா வந்து n-1 இன்ட்டு ஆர்ஜி. RH ஈக்குவல் டு n-1 இன்ட்டு ஆர்ஜிங்கிற ஃபார்முலா பயன்படுத்தி எவ்வளோ மின்தடையை இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணலாம். அதாவது n மடங்கு உயர்த்தணும் அப்படின்னாக்கா அதுக்கான ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலா. சரியா? இது ஒரு இம்பார்ட்டண்டான 3 மார்க் கொஸ்டின் ப்ளஸ் ஒரு மதிப்பெண் வினாவும் இதில் நிறைய இருக்குது. ஸோ கட்டாயமாக நீங்கள் படிக்கணும். ஸோ வெற்றிகரமாக நம்ம 3ஆம் பாடத்தை முடிச்சிட்டோம்.
ஸோ இது வரைக்கும் இருக்கக்கூடிய வீடியோஸில் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம விரைவில் வந்து 4ஆம் பாடத்தில் சந்திக்கலாம். நன்றி.